10ஆம் இடத்துல சுக்கிரனும் உங்களுக்கு அங்க இருக்கிறதுனால, அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, வருமானத்திற்கு இந்த மாசம் பஞ்சமே இருக்காது. ஏதோ நீங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சு வந்தா கூட, இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பற்றாக்குறை அப்படின்றது இருக்காது. இந்த வருடமே பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலதான் உங்களுடைய மனோகாரகனும் சஞ்சரிக்கிறார். அதனால அந்த சந்திரன் அந்த 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு தருணம். பெண்களுக்கு இந்த மாதம் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் வரும். இந்த மாதத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துக்காக சில பொறுப்புகளை ஏற்று பெண்கள் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம், இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் அவர்களினுடைய உழைப்புல மிக அதிக கவனம் செலுத்தணும். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது, நம்ம படிச்சுக்கலாம், நமக்கு எப்பனாலும் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்துட்டாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் தேர்வுகள்லயோ இல்ல உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியிலயோ அதிக கவனம் இருந்தது அப்படின்னா முறையான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும்.